ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். செலினைட்னாலே ரீசார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கூட செலினைட் பவுலில் வச்சு ரீசார்ஜ் பண்ணணும், செலினைட் பிளேட்டில் வச்சு ரீசார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏன் செலினைட் பவுடரை கொண்டு நம்ம கோலங்கள் வீட்டு பூஜை அறையில் போடும்போது அந்த அங்கே இருக்கிற சிலைக்கு படத்துக்கு எல்லாம் ஆற்றல் புதுப்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம பூஜை அறையில் கூட செலினைட் பவுடரில் தான் கோலம் போடுவோம்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த செலினைட் பிளேட்டில் ஸ்ரீ யந்திரம் வரைஞ்சிருக்கு. ஸ்ரீ யந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இல்லாத அம்பாளே இல்லைல்ல. இந்த பிந்து ஸ்தானத்தில் நம்ம காமாட்சி இருப்பா. சுற்றி அத்தனை தெய்வங்களும் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்ரீயந்திரம். இந்த ஸ்ரீயந்திரத்தை அப்படியே செலினைட் பிளேட்டில் பதிச்சிருக்கோம். அப்போ யந்திரத்துக்கு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யந்திரத்துக்கு எனர்ஜி குறைவே குறையாது. இந்த ஸ்ரீயந்திர செலினைட் பிளேட்டை நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு மகாலட்சுமி குட்டி சிலை இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படம் இருந்தாலும் சரி, இல்லைங்க எங்களால் சிலையெல்லாம் வாங்க முடியாதுன்னா இதுக்கு மேலே மகாலட்சுமி படம் வச்சுட்டு அதில் பூஜை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பணத்திற்கான அந்த ஆற்றல் அதிகமாகுதுல்ல. தெய்வங்களை வேண்டும் போது ஆற்றல் தானே அதிகமாகுது. அந்த மாதிரி ஆற்றலும் அதிகமாகும். இந்த யந்திரமும் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் இந்த செலினைட் பிளேட்னால். ஸோ இது பூஜை அறையில் நம்ம வச்சுக்கலாம், வச்சுட்டு பூஜை செய்யலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹீலர், இல்லை நீங்கள் ஒரு ஆன்மீக இதில் இருக்கீங்க, உங்களோட விஷயம் இதில் வச்சு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னும்போது இதில் நீங்கள் போடுற ரிங்ஸு பிரேஸ்லெட்ஸ்லாம் இது மேலே வச்சு ஸ்ரீயந்திரத்திலும் சார்ஜ் ஆகும், செலினைட் பிளேட்டாலேயும் சார்ஜ் ஆகும். ஸோ அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம போட்டுக்கும் போதும். செலினைட்டுக்கு வேறு எந்த விதமான பூஜையோ புனஸ்காரமோ தேவையில்லை. தன்னைத்தானே அது மெருகேற்றிக்கொள்ளும். தான் கூட யாரெல்லாம் எந்த கிறிஸ்டலில் சேருதோ அதையும் மெருகேற்றக்கூடிய ஆற்றல் செலினைட்டுக்கு உண்டு.